Welcome students, in this video I am going to teach you 10th standard English 1 mark grammar prefix suffix book exercise. Book exercise does not give with option, they have given fill up method and we want to add prefix suffix in our own method. Among this example it will ask the public examination and also in our test. So வாங்க இந்த வீடியோவில் போயிட்டு என்னென்ன இருக்கக்கூடியது அந்த 10 ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, இன்னொரு 8 ஃபில்லப் மெத்தடில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எப்படி எல்லாத்தையுமே ஆன்சரை சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபார்ம்னாக்க உருவாக்குறது, ஃபார்ம் நியூ வேர்ட்ஸ் பை ஆடிங் அப்ராப்ரைட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். அப்ராப்ரைட் மீன் மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு அர்த்தம், சரியாக பொருந்தக்கூடிய வார்த்தையை நம்ம என்ன பண்ண போகிறோம். இங்கே ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 10 வேர்ட்ஸ்க்கு ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் நம்மளாக என்ன பண்ண ஓனாக கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதை கிரியேட் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்யூரேட். அப்படின்னா அக்யூரேட் என்ன பண்ணலாம், இன் அக்யூரேட் அது இல்லாமல இன் அக்யூரேட். இந்த இன்னன்றதை நம்ம என்ன சேர்த்துருக்கோம், நம்ம ப்ரிஃபிக்ஸாக சேர்த்துருக்கோம், இது ப்ரிஃபிக்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிளுங்க அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணலாம், அதே ப்ரிஃபிக்ஸாக எழுதலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி எழுதலாம். பாருங்க அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இதில் என்ன ப்ரிஃபிக்ஸு அண்டர்ஸ்டாண்டோட என்ன சேர்க்கலாம், மிஸ் மட்டும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி பண்ண. ப்ராக்டிஸ் அதே ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கலாம், மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்ல பாருங்க. ப்ராக்டிஸ் மால் ப்ராக்டிஸ். இதில் என்ன ப்ரிஃபிக்ஸ் சேர்த்துறோம், மால், எம்எல் மால், மால் மட்டும் சேர்க்கிறோம். இங்கே டெக்னாலஜி என்ன பண்ணலாம், நம்ம சஃபிக்ஸ் ஆட் பண்ணலாம், டெக்னாலஜிக்கல் அப்படின்னு சேர்க்கலாம். இது இந்த ஃபர்ஸ்ட் 3 என்னன்னு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணோம், 4th வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணுவோம். பாருங்க அப்போ இங்கே டெக்னாலஜிக்கலுக்கு என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, ஒய் டிசப்பியர் ஆகி ஐசிஏஎல் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கோம். சில டைம்ல இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணுவோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வயலன்ஸ் நான் வயலன்ஸ் பாசிபிள் இம்பாசிபிள் அப்படி ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி சார் என்ன பண்ணணும், லெட்டர் ஒய் டிசப்பியர் ஆகி அங்கே நம்ம புது எழுத்தை ரீப்ளேஸ் பண்ணி அப்படி எழுதக்கூடிய மெத்தட் இங்கே பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி எழுதக்கூடிய மெத்தடை நமக்கு கற்றுக்கணும். அடுத்தது ஃபேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இங்கே சஃபிக்ஸாகவே எழுதலாம், ஃபேஷன் ப்ளஸ் அபிள் ஃபேஷனபிள் எழுதலாம். ஃபேஷனபிள். சிக்ஸ்த்தில் டிஃப்ரெண்ட் இன்டிஃப்ரெண்ட்னு நம்ம ப்ரிஃபிக்ஸ் எழுதலாம், இல்லை டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு சஃபிக்ஸாகவே எழுதலாம். நம்ம எல்வே மட்டும் ஆட் பண்ணாக்க டிஃப்ரெண்ட்லி மாறிடும். 7th ஒன்று சைல்டு இருக்குது. சைல்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சஃபிக்ஸாக சைல்டுஹுட்னு ஆட் பண்ணால் சைல்டிஷ்னு நம்ம ஆட் பண்ணலாம். நம்ம சைல்டு ஐஎஸ்ஹெச் சைல்டிஷ். ஸோ யுவர் பிஹேவியர் சைல்டிஷ்னு சொல்லுவாங்க பாருங்க. நீங்கள் சைல்டிஷாக பிஹேவ் பண்ண அந்த சைல்டிஷ் தான் மாற்றுங்க. ஸோ 8th பாருங்க நேஷ்னல் மாறினாக்க நேஷ்னல் மல்டிநேஷ்னல் அந்த ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணலாம், சஃபிக்ஸ் நேஷ்னாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணலாம். நம்ம அது நம்ம சஃபிக்ஸாக ஆட் பண்ணிக்க பாருங்க, நேஷ்னாலிட்டி. இங்கே நேஷ்னல் தான் இருக்குது, நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம், ஐடிஒய் அப்படின்ற சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம், நேஷ்னாலிட்டி நமக்கு வேர்டு கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆர்ஜினுக்கு இது அதை ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்ல. நம்ம ஒரிஜினாலிட்டி நம்ம பண்ணி வைப்போம். இங்கே என்ன ஆட் பண்ணிக்கலாம், இந்த ஆர்ஜினோட ஏஎல்ஐடிஒய் அப்படின்ற இந்த 5 லெட்டர்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் ஒரிஜினாலிட்டினா மிக சரியாக அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஜாய் இங்கே இருப்பீங்க, என்ஜாய் லாஸ்ட்டாக 10th ஒன்று கொடுத்துருங்க. என்ஜாய் உடனே ஒரு அபிள் சேர்த்தா என்ஜாயபிள் அப்படின்னு மாறிக்கும். அதுவும் நம்ம சஃபிக்ஸாகவே இருக்கும் பாருங்க. என்ஜாயபிள்
ஸோ இந்த 10 வேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, ஸோ வி கேன் மேக் அவர் ஓன் வேர்ட்ஸ் லைக் ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் ரெண்டுத்துல எதனா மாற்ற சொல்கிறாங்க. இப்படி மாற்றும் போது நமக்கு இந்த மாதிரி புது வார்த்தைகள் கிடைக்குது. அடுத்ததாக ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, fill in the blanks adding appropriate prefix suffix. ஸோ அதே மாதிரி இங்கே சரியாக பொருந்தக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸை நமக்கு இந்த ஃபில்லப்பில் ஆட் பண்ண சொல்லுங்கள். சென்டென்ஸை நான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருங்க. அதை பார்த்தா the end of the sentence okay they have given கீவேர்டு. ஓகே, இங்கே கொடுத்துட்டாங்க, கீவேர்டை கொடுத்துட்டாங்க. நாம் தான் இது வந்து ப்ரிஃபிக்ஸா சஃபிக்ஸா நாமளா வந்து ஓனாக கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி கூடிய ஒரு 8 எக்ஸசைஸ் கொடுத்துருங்க. அந்த 8 எக்ஸசைஸ் எப்படி நம்ம ஆன்சர் கிரியேட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம். he was sleeping dash in his coach. அது எப்படின்னா கம்ஃபர்டபிளி. ஓகே, நல்லா கம்ஃபர்டபுளாக படிங்க, கம்ஃபர்டபுளாக படினாக்க நல்லா ஃப்ளெக்சிபிளாக, அதுதான் கம்ஃபர்டபுள். இங்கே கம்ஃபர்ட் கொடுத்துருங்க, நம்ம என்னவா மாற்றணும், கம்ஃபர்டபிளி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுங்க. I am going to use a different color, okay, for making new word for easily identification. கண்டுபிடிக்கிறதா தான் நான் டிஃபரண்ட் கலர் யூஸ் பண்ண பாருங்க. comfortably, இங்க comfortably என்ன ஆட் பண்ண சஃபிக்ஸ்ல ably. நான் comfortablyன்றத இத மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் சஃபிக்ஸா மாறி போச்சு. look at the second exercise. காவியா ரைட்ஸ் டேஷ் டு சைக்கிள். ஸோ என்ன பண்ணுறாங்கப்பா, இங்கே சைக்கிள், சைக்கிளோட ப்ரிஃபிக்ஸ் பிஐ பை சேர்த்தனாக்க பை சைக்கிள் மேப் பண்ணி பாருங்க. பை சைக்கிள், பை சைக்கிள் இதுதான் ப்ரிஃபிக்ஸ். பை சைக்கிள்னு நமக்கு ஒரு வேர்ட் கிடச்சி பாருங்க. தேர்ட் எக்ஸசைஸ், there was only a dash of people in the theater. hand இருக்குது. ஸோ ஹேண்ட்னாக்க handful, handful மீன்ஸ் plenty, மோர்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சஃபிக்ஸை ஆட் பண்ணிடுங்க. handful, இதுதான் எங்க கூடிய தேர்ட் எக்ஸசைஸ். ஃபோர்த் ஒன்று பாருங்க, it is dash to cut sandalwood trees. லீகல்னு கொடுத்துருங்க. லீகல் என்னது, சரியா சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அப்படின்னா சரியான முறையில். ஆனால் இங்கே சாண்டல்வுட் கட் பண்ணுறது என்ன கிடையாது, லீகலாக கிடையாது, அது மாதிரி இல்லீகல். அது என்ன சேர்க்கணும், நம்ம ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கணும். ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கறதுக்கு இல்லீகல் ஜஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறோம் ஐஎல். இல்லீகல் இது இங்கே ப்ரிஃபிக்ஸ்ன்றது ஐஎல் மட்டும்தான் ப்ரிஃபிக்ஸ். லீகல்ன்றது ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய ரூட் வேர்டு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து பாருங்க, த டேஷ் ஆஃப் த பிரசிடென்ட் ஹாஸ் பீன் எக்ஸ்பெக்டட் ஃபார் த லாஸ்ட் ஆஃப் அன் அவர். ஸோ இங்கே என்ன பிராக்கெட்னா அரைவ். அரைவ்ன்ற ஒரு வேர்பை கொடுத்துருங்க. அந்த அரைவை நம்ம நவுனா மாற்றினாக்க நவமானாக்க அரைவல், த அரைவல் ஆஃப் பிரசிடென்ட். அப்போ அரைவல்ன்றதுக்கு என்ன பயன்படுத்தணும், நம்ம சஃபிக்ஸை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ பண்ண பார்ப்போம். இங்கே இ டிசப்பியர் ஆகி என்னவா மாறுது பாருங்க பார்ப்போம், ஏஎல்லாம் மாறுது. அரைவல், அரைவல் மீன்ஸ் வருகைன்னு அர்த்தம். அந்த மாதிரி மாறுது. இங்கே சஃபிக்ஸு 6x பாருங்க பார்ப்போம். த மேன் பிஹேவ்டு டேஷ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த க்ரௌடு. ஸோ தட் ஸோ அந்த கூட்டத்துக்கு நடுவே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, நார்மலி. ஓகே, சரியான இடத்துல பிஹேவ் பண்ணுறது. நார்மல் என்ன மாறினாக்க நார்மலி மாறும். என்ன ஆட் பண்ணாங்க, ஜஸ்ட் யூ கேன் ஆட் த ரூட் வேர்ட் எல்வை. இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு சஃபிக்ஸாக கிடைக்குது, நியூ வேர்ட் கிடைக்குங்க. நார்மலி. செவன்த் ஒன், ஸ்வாதி had no dash of visiting the doctor. So that இங்க இன்டென்ட் கொடுத்தாங்க, அதை நவுனா மாத்துங்க. இன்டென்ஷன், இன்டென்ஷன் மீன்ஸ் ஆர்வம் சொல்லுங்க. இந்த இன்டென்ஷனுக்கு இந்த டி மறைஞ்சி TION மாறும், அதுதான் இன்டென்ஷன். விருப்பம் இல்லாமல் இருக்கதான் வந்து அங்கே சொல்றாங்க. இங்க நோ இன்டென்ஷன். இங்க 8th ஒன்று பாருங்க, the bacteria are so small that you need a dash to see them. ஸோ ரொம்ப ரொம்ப சின்னது பாக்டீரியா, அதை பார்க்கறதுக்கு என்ன தேவைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்கோப்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்கோப்போட ஒரு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் மைக்ரோன்னு சாதாரண மாறிடும், மைக்ரோஸ்கோப்புன்னு மாறும். அதுதான் ஆன்சரு. ப்ரிஃபிக்ஸா மைக்ரோஸ்கோப்.
இதுதான் இருக்கக்கூடிய புக் எக்ஸசைஸ். வேர்டு நமக்கு 10 கிரியேட் பண்ணுறக்கூடிய மெத்தடும் கொடுத்துருக்காங்க. ஃபில்லப் எப்படி அந்த 8 எக்ஸசைஸ் கொடுத்து மெத்தடும் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி சிங்கிள் வேர்டு மேக் பண்ண மாதிரி கொடுக்க மாட்டாங்க. தே வில் கிவ் யூ ஆப்ஷன். நான் அந்த ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன அப்படின்னு போன வீடியோ நடத்திருப்பேன். அந்த வீடியோவில் எப்படி கேட்டிருப்பாங்க பாருங்க. தே ஹவ் கிவன் 4 ஆப்ஷன்ஸ். அமாங் த 4 ஆப்ஷன்ஸ் யூ ஹவ் டு சூஸ் which is best one. அதை எடுத்து மெத்தட் ஆஃப் ரைட்டிங் கீழே கொடுத்துருப்பேன். யூ கேன் ரைட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் and then answer equal to what is prefix word or what is suffix total word. So இந்த மாதிரி எழுதி காமிச்சாலே நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். So thanks for watching this video.